ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக பேசக்கூடிய ஒரு வேர்ல்டு வார். என்ன வேர்ல்டு வார்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம எதை பற்றி அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, டீப் சீக். அது என்ன டீப் சீக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற சாட் ஜிபிடி கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாருமே சாட் ஜிபிடி வந்து ஒர்க் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு வேர்ட் நம்ம சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கணும், எதை பற்றியாச்சும் நமக்கு ஒரு டாபிக் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணுவோம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கூகுளில் சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான ஒரு டாபிக் நம்ம கேட்டோம் அப்படின்னா அது ரிலேட்டடான நிறைய டாபிக்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து அமெரிக்க ஓப்பன் ஏஐ யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய சாட் ஜிபிடியில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன டாபிக் கேட்குறோமோ அது ரிலேட்டடான ஒரு பர்டிகுலராக நம்ம என்ன கேட்குறோமோ அந்த விஷயத்தை மட்டும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கறது தான் வந்து இந்த சாட் ஜிபிடி. இப்போ நம்ம அதை அதிகமாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இதை எல்லாத்தையும் உடைச்சு எறிஞ்சிட்டு இந்த டீப் சீக் அப்படிங்கிற ஒன்று தான் இப்போ வந்து நம்ம ஒரு ஏஐ டூல் இப்போ ஒன்று வந்திருக்கு. அது என்ன, சாட் ஜிபிடியில் பண்ணக்கூடியது தான் டீப் சீக்லேயும் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிற ஏஐ டூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் அதிக அளவில் வந்து பொருளாதார செலவுங்கிறது மிக அதிக அளவில் இருந்துச்சு. ஆனால் இந்த சைனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட டீப் சீக் பார்த்தீங்க அப்படின்னா, சைனாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேசிக்காகவே நம்ம நிறைய கேள்விப்படுவோம், சைனீஸ் பிரைன் அப்படின்லாம் சொல்லி நம்ம கமெண்ட்லாம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சீனாவில் வந்து அதிக அளவில் தொழில் வாய்ப்பு, ரொம்ப கம்மியாக குறைந்த அளவில் முதலீடு, இதெல்லாம் சேர்த்து தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த புதிய ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தை வந்து வேர்ல்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்தது மட்டும் இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அது என்ன ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதை வச்சு இந்த டீப் சீக்கில் கொடுத்துருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் எல்லாமே இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக அந்த சோர்ஸையே நம்மகிட்ட கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அது மூலியமா நம்மளே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் ஓப்பனாக கொடுத்துட்டேன் அந்த சோர்ஸை, நீங்களும் வந்து ஒரு புதுசாகவே வேணாலும் ஒரு ஏஐ டூலை உருவாக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பார்த்தீங்களா? அதுதான் இதனுடைய மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜஸாக இருக்கு. ஆனால் அமெரிக்க கம்பெனி கண்டுபிடிச்ச ஜிபிடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸாக கொடுக்கல, நாங்கள் ஆனால் ஃபியூச்சரில் இந்த ஓப்பன் சோர்ஸாக கொண்டு வந்துருவோம், நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா டைரெக்டாக ஒரு ஓப்பன் சோர்ஸாகவே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நீங்களும் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கோடிங்கை உங்களுக்கு தகுந்த மாதிரி எடிட் பண்ணி உங்களோட இதுக்கு வந்து ஃபார்மேட்டுக்கு நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதனுடைய மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இதனுடைய பொருளாதார செலவுங்கிறது வந்து பொருளாதார அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்க டாலரில் $6 மில்லியன் டாலருக்குள்ளே இதை வந்து முடிச்சிருக்காங்க இந்த சைனா. ஸோ அப்போ இந்த டீப் சீக் அப்படிங்கிறது வேர்ல்டையே இப்போதைக்கு மாற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு, அதாவது அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தையே வந்து பிரட்டி போட்டிருக்கிற ஒரு நிலநடுக்கம் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். இதை வந்து சைனாவில் வந்து கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா, இதனுடைய ஃபவுண்டர் யாரு அப்படின்னா லியான் வென்ஃபெங் அப்படிங்கிறவர் தான் இதை வந்து இன்னைக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்காக பல்லாயிரம் கோடி வந்து நம்ம அதிக அளவில் மிக அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம், மிக குறைந்த அளவுலேயே நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அமெரிக்க கண்ட்ரியே என்ன சொல்லுது அப்படின்னா, இவங்க இந்த சைனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட வந்து இந்த டீப் சீக்கில் வந்து இப்போ சாட் ஜிபிடியோட ரிசல்ட் வந்து ஒரு 78%, 78 to 80% இருக்குது அப்படின்னா, இந்த டீப் சீக்கில் வந்து நம்ம ஒரு நம்மளுடைய ப்ராப்ளம் சால்விங் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 90 to 95% வரைக்கும் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து அவ்வளோ ஒரு அக்யூரேட்டாக கொடுக்குது. ஸோ அப்போ வந்து மிக அதிக அளவில் பகுத்தறிஞ்சு ஒரு கொஸ்டினை நம்ம கேட்குறோம் அப்படிங்கிறப்ப அந்த கொஸ்டினை வந்து பகுத்தறிஞ்சு கரெக்டாக ஆன்சரை கொடுக்குது, அதிக அளவில் வந்து கரெக்டான ஆன்சரை கொடுக்குது அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறாங்க. நாம கூட சொல்லலைங்க, இது வந்து அமெரிக்காவே வந்து இதை வந்து சொல்லியிருக்கு. ஸோ இந்த டீப் சீக் அப்படிங்கிறது வந்து வேர்ல்டு லெவலில் வந்து ஒரு பர்டிகுலராக அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியையே வந்து உண்டு பண்ணிட்டு அதிக அளவுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இதில் இன்வெஸ்ட் பண்ண சாட் ஜிபிடி கிட்ட வந்து அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய ஃபண்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிக்கிட்டாங்க, திரும்ப வாங்கிட்டாங்க அந்த ஃபண்டை. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீப் சீக் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து உருவாக்கியிருக்கு. ஸோ
நாமளும் டீப்சீக்கை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுப்போம். தேங்க்யூ.